இப்போ உங்களுக்கு அந்த சினிமாக்குள்ள வந்த உடனே நீங்க நடிச்ச முதல் படம். ஏன்னா, உங்கள பத்தி நான் சர்ச் பண்ணும்போது தான் சார் தெரியுது. நீங்க வந்துட்டு நான் அடிமையிலே ரஜினி அவருடைய அந்த படத்திலேயே நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 90ஸ் கிட்ஸ்க்கு உங்கள எப்படி தெரியும்னா, நீங்க வடிவேல் சார் கூட அந்த காம்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதுல தான் உங்களோட ஃபேஸ் வந்து பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆச்சு. பட் நீங்க அதுக்கு முன்னாடில இருந்தே வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. நீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி? அதுதான் நான் வந்து ஊர்லனாலாம் நாடகம் போட்டு அப்புறம் மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. எல்லா டைரக்டரையும் பார்த்தேன். அப்புறம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் முத்துராஜ்னு ஒரு நண்பர் வந்து அந்த கேண்டீனில் வேலை சேர்த்து விட்டார். அப்பவும் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு அந்த கேண்டீனில் உள்ளவங்களெல்லாம் உசுப்பேற்றி விட்டு நம்ம ஒரு நாடகம் போடலாமா அப்படின்னோடனே போடலாம். கேண்டீனுடைய யூனியன் ஒன்று இருக்குது. அந்த ஆண்டு விழாவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் போடலான்னு நானே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி எனக்கு தகுந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை எழுதி அந்த கேண்டீன் ஸ்டாஃபெல்லாம் வச்சு அங்குள்ள பெஞ்சு அந்த டேபிள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி லைட்ஸு அது இதெல்லாம் நாங்கள் வாடகைக்கு எடுத்து போட்டு நான் ஒரு ட்ராமா போட்டேன். நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு நாடகம் போட்டேன். அதை வந்து மௌலியோடைய டைரக்டர் மௌலி சாரோடைய கோ டைரக்டர் சங்கருங்கிறவர் பார்த்துட்டு தான் அவர் அந்த ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயான்னு கூப்பிட்டாரு. சார் இன்னும் டேபிள் துடைக்க தான் கூப்பிட்றான்னு இல்லை டேபிள்லாம் துடைப்பேன். அவர் எப்போ வந்தாலும் உட்காந்து டேபிள்லாம் துடைச்சி நின்றுப்பேன். அப்போது ஒரு ட்ராமா ஒரு படம் ஒன்று இருக்குது நடிக்கிறியான்னாரு. சார் அதுக்கு தான் சார் மெட்ராஸுக்கு வந்தேன் நடிக்கிறேன் சார்னு. தாசப்பிரகாஷ் கிட்ட வந்துரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இத்தனை மணிக்கு வந்துருன்னாரு. அத்தனை மணிக்கு தாசப்பிரகாஷ் போனேன். அங்கேருந்து அவருடைய பைக்கில் எனக்கு கூப்பிட்டு ஸ்பாட்டு கூப்பிட்டு போனார் ஒரு வீட்டு உள்ளுக்கு.